உறுப்பினர் ஸ்ரீதரன். கிளிக்கி விவசாயி முகம் ஜாலுக்கு குடிமுகம் ஸ்ரீதரன் பிழைக்க தெரிந்த ஒரு விளாங்குமே. இரணிமட தண்ணீரை ஜாழ்ப்பாணம் கொண்டு செல்லும் திட்டத்துக்கு கிளிநொச்சி விவசாயிகளுடன் கலந்தாலோசித்து தங்களுடைய முழு ஆதரவையும் தமிழீழ விடுதலை புலிகள் வழங்கியிருந்தனர். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் துப்பாக்கிகள் மௌனித்ததும் அரசியலுக்குள் குறித்த ஸ்ரீதரன் 2010 EPRLF பட்டியலில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதும் புலிகளின் முடிவை தன்னுடைய சொந்த அரசியல் நலன்களுக்காக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் என்ற பிரதேசவாதத்தை கிளப்பிவிட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சி விவசாயிகளை ஜாழ்ப்பாணத்துக்கு எதிராக திருப்பிவிட்டுள்ளார். ஆரம்பத்தில் வடமாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த CV விக்னேஸ்வரன் எடுத்த உருப்படியான விடயங்களில் ஒன்று இரணிமட தண்ணீரை ஜாழ்ப்பாணம் கொண்டு வர வேண்டும் என்று கோரியது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வழங்கிய அழுத்தத்தால் இந்த முடிவை மாற்றிக்கொண்டார் CV விக்னேஸ்வரன். இவருடைய தலைமையில் இருந்த வடமாகாண சபை மோசடி மற்றும் ஊழல்கள் காரணமாக கலைக்கப்பட்டது. அதற்கு சில தினங்களுக்கு முன் மற்றொரு பெரும் மோசடியை செய்து ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை கொண்டு வரும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்துடன் இவர்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்ட வரைவை மாற்றியுள்ளனர். கிளிநொச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் நண்பர் குருகுலராஜா இருந்த காலம் முதல் கிளிநொச்சி மாவட்டம் கல்வியில் பின்தங்கி 23, 24வது மாவட்டமாக இருந்து வந்தது. ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணீரை தடுத்து கோடிக்கணக்கான நிதியை வீணாக்கி தமிழ் மக்களை தண்ணீருக்கு தவிக்க விட்டு தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றார் ஸ்ரீதரன். இரணிமட திட்டம் தமிழீழ விடுதலை புலிகள் கிளிநொச்சியில் தங்கள் அதிகாரத்தை வைத்திருக்கும் போதே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. இதற்கான முதலீட்டை கடனை வழங்குவதற்கு முன் ஆசிய அபிவிருத்தி வங்கி திட்டத்துக்கு விடுதலை புலிகளுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் கிளிநொச்சி விவசாயிகளுடன் உரையாடி விவசாயிகள் சம்மேளனத்தை உருவாக்கி தலைவராக ஒருவரை சூப்பர் தமிழ்ச்செல்வன் நியமித்தார். கிளிநொச்சி விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு அறிந்தனர். அந்த அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளின் கோரிக்கையின்படி இரணிமடு அணைக்கட்டு உயர்த்தப்பட்டு அவர்களுடைய ஏனைய நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட விவசாயிகள் சம்மேளனத்தின் தலைவர் இன்னமும் கிளிநொச்சியில் வாழ்கின்றார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் வவுனிக்கப்பட்ட பின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF மண்டையின் குழு என விடுதலை புலிகளால் பெயர் சூட்டப்பட்ட இவர்களுடன் கைகோர்த்தார் சிவஞானம் ஸ்ரீதரன். தற்போது ஸ்ரீதரன் கனடா சென்று திரும்பி இருக்கின்றார். ஆனால் அவரை அரசியலுக்குள் கொண்டு வந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் குடும்பம் கனடாவில் இருந்தும் அவர் கனடா செல்ல முடியாது. காரணம், இந்திய ராணுவம் இலங்கையில் இருந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பாக வெளிவந்த முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த திருச்செல்வத்தின் ஒரே மகனை படுகொலை செய்தவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று தற்போது கனடாவில் வாழும் திருச்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செல்வத்தை போடுவதற்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF தேடிச் சென்ற போது திருச்செல்வம் ஓடி ஒளிந்து விட்டார். அப்போது AL படித்து 4 பாடத்திலும் ACT பெற்று பிரபலியமாக பேசப்பட்ட அம்மாணவன் அகிலன் திருச்செல்வம் தந்தைக்கு பதிலாக கடத்தி செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். மலவாசல் வழியாக சோடா போத்தல் செலுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்பேற்பட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரனால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் ஸ்ரீதரன். அப்போது இவர்கள் எல்லோரும் வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டனர். தேர்தலில் வெற்றி பெற்றதும் ஸ்ரீதரன் தன்னுடைய நீண்டகால அரசியல் எதிர்காலத்தை தக்க வைக்க EPRLF இருந்து தமிழரசு கட்சிக்கு தாவினார். ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து இன்னொரு கூட்டணி கட்சிக்கு தாவினார். தேர்தலில் வென்ற புதிதில் இரணிமடு திட்டம் ஆரம்பமாகியது. சற்று அமைதியாக இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு உடன்பட்டவர் பின்னர் நீண்டகால அரசியல் நோக்கில் கிளிநொச்சியை தன்னுடைய கட்டுப்பாடு பிரதேசமாக பிரச்சனையை கிளற ஆரம்பித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் இல்லாமலாக்கப்பட்டதும் ஆசிய அபிவிருத்தி வங்கி மீண்டும் திட்டத்துக்கான ஆதரவை உறுதிப்படுத்த மற்றொரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டி வந்தது. அதனால் ஒரே ஒரு தடவை இயங்க விக்னேஸ்வரன் தலைமையிலான வடமாகாண சபையில் செல்வாக்கு செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முதலமைச்சர் மற்றும் பொன் ஐங்கரநேசன் ஆகியோரை வளைத்து போட்டு இத்திட்டத்தில் இருந்து நீர்வளத்துறை அதிகாரிகளுடனும் சேர்ந்து தண்ணீர் மோசடியில் ஈடுபட்டனர். இருந்த திட்டங்களை குழப்பியடித்து புதிய திட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து லாபம் ஈட்டினர். இதில் மாவை சீனாதிராஜாவும் பொன் ஐங்கரநேசனும் சுன்னாகத்தில் கழிவு எண்ணெய் ஜாழ்கிணறுகளுக்கு எந்த விடயத்திலும் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தமை தெரிந்தது. இந்த பின்னணியில் ஸ்ரீதரன் தமிழீழ விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட விவசாயிகள் பிரதிநிதி மீது துரோகப்பட்டம் கட்டி அவரை பதவி விலக வைத்தார். அதன் பின் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்லாமல் இருக்க புதிய நிபந்தனைகளை தன்னுடைய வலதுகரமான இரணிமடு விவசாயிகள் சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகனை வைத்து மேற்கொண்டார். அவையாவும் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் கிளிநொச்சி தண்ணீரை கடலுக்குள் வேண்டுமானால் அனுப்புவோம், ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோஷ்டியினர் ஒற்றைக்காலில் நிற்கின்றனர். இரணிமடு நீரை ஜாழ் கொண்டு செல்ல மாட்டோம் என நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சிவமோகன் மற்றும் சமூக ஊடகவியலாளர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிருஷ்ணன் ஆகியோருடன் நேர்காணலுக்கு தொடர்பு கொண்ட போதிலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய கருத்துக்களையும் மக்கள் முன்வைக்க வாய்ப்பளிக்க விரும்புகின்றோம். பொதுமக்கள் பிள்ளையா சொல்லியிருக்கு, இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாது. அப்படி ஒரு விஷயம் ஒன்றை செய்து அரசியல் நடந்திருக்கு. இந்த கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கிற 6வது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் இதுவரையும் சொல்லுங்க. யாழ்ப்பாணத்துக்கு நான் குடிக்க தண்ணி தர மாட்டேன்னு எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சிருக்கேன். பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை.
ஆனா இதனால கொடுக்கப்பட்டது இல்லை. ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்லி யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமா வாழை இவ்வளவு கிளம்பிகள் இருக்கு. ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னா அறிவிக்கிறது. ஜானுக்கு தண்ணீர் வழங்குவதை லண்டன் கற்பக விநாயகர் தடுப்பது ஏன்? லண்டன் கற்பக விநாயகர் ஆலயமும் அதன் அரசியலும். லண்டன் கற்பக விநாயகர் ஆலயம், குறிப்பாக அதன் தலைவர் எம் கோபாலகிருஷ்ணன், கற்பக விநாயகரை தமிழ் அரசியலோடு அதன் ஆரம்பம் முதல் இணைத்துள்ளார். சுன்னாகம் கிணறுகளில் கழிவு எண்ணெய் வந்ததற்கு பின் இருந்த ஊழல் மோசடியாளர்களான பொன் ஐங்கரநேசன், மாவை சேனாதிராசா மற்றும் ஜானுக்கு தண்ணீர் வழங்குவதை தடுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகிய ஊழல் மோசடி அரசியல்வாதிகளை கற்பக விநாயகரின் திருவிழாக்களில் காணலாம். தமிழ் மக்களின் மட்டுமல்ல, மனித குலத்தின் அடிப்படை தேவைகளான தண்ணீரில் தமிழ் மக்களின் பொது எதிரிகளாக கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த பேரினவாத சக்திகளை கை வைக்கவில்லை. தாகத்திற்கு தண்ணீர் வழங்குவது என்பது மிக சிறந்த அறம். அந்த குடி தண்ணீரை ஜாழ்ப்பாண மக்களுக்கு வழங்க மறுத்து விளாங்கு மீன் போன்ற அரசியல் செய்யும் ஸ்ரீதரன் கற்பக விநாயகர் ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றார். அவரோடு ஐங்கரநேசன் மற்றும் மாவை ஆகியோரும் கொண்டாடப்படுகின்றனர். கற்பக விநாயகரின் உண்டியல் பணமும் அர்ச்சனை பணமும் கூட ஜாழ் மக்களின் தாகத்துக்கு தண்ணீர் தர மறக்கும் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. தற்போது காசாவில் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலிய அரசு பாலஸ்தீனியர்களின் தண்ணீர், உணவு, உறைவிடம் என எல்லாவற்றிலும் தன் கையை வைத்து ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையை எப்படி செய்யலாம் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதற்கு மாறாக தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் தலைவர்களாக அறியப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், பொன் ஐங்கரநேசன், மாவை சேனாதிராசா போன்றவர்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே முதுகில் குத்துகின்றனர். அவர்களின் மக்கள் விரோத அரசியல் நடவடிக்கைகளுக்கு லண்டன் கற்பக விநாயகர் ஆலயத்தின் வருமானம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட லண்டன் கற்பக விநாயகரின் தேர் திருவிழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். ஸ்ரீதரனுடைய அரசியலுக்கு நிதி வழங்குபவர்களில் லண்டன் கற்பக விநாயகர் ஆலயமும் அதன் தலைவர் எம் கோபாலகிருஷ்ணனும் IP பாஸ்கரனும் முக்கியமானவர்கள். கிளிநொச்சி விவசாயிகளை ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு எதிராக தூண்டிவிட்டவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். கிளிநொச்சி விவசாயிகளை வஞ்சித்து ஜாழ்ப்பாண மக்களுக்கு தண்ணீர் கேட்கவில்லை. இரணிமடு அணைக்கட்டை 4 அடிக்கு உயர்த்தி நீர் கொள்ளளவை அதிகரித்த பின்னரேயே மேலதிக நீரை ஜாழ் கொண்டு செல்ல கேட்கின்றனர். அதற்கு தமிழீழ விடுதலை புலிகளும் ஒப்புக்கொண்டிருந்தனர். தற்போது ஆண்டுதோறும் 20 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் இரணிமடுவில் இருந்து கடலுக்குள் விடப்படுகின்றது. ஆனால் ஜாழ் மக்களுக்கு ஆண்டுக்கு 10 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது என்றும் அதனை வழங்குவதால் கிளிநொச்சி மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எவ்வித பாதிப்பும் இல்லை என்கிறார் நீர் முகாமைத்துவ நிபுணர் கலாநிதி சுப்பிரமணியம் சிவகுமார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் பொன் ஐங்கரநேசன் போன்ற மோசடி அரசியல்வாதிகளும் அவர்களோடு கிளிநொச்சி நீர் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபடுவதாக கலாநிதி எஸ் சிவகுமார் குற்றம் சாட்டுகின்றார். கடலுக்குள் செல்லும் தண்ணீரை ஜாழ் மக்களுக்கு குடிக்க கொடுக்க மறுப்பது மிகப்பெரிய அநீதி என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் ஜாழ் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கான பங்களிப்பை அவசரமாக செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்கள் வழங்க வேண்டும் என்கிறார் ஜெர்மனியில் வாழ்கின்ற சுப்பிரமணியம் உதயஜோதி. இங்கு பிரதேசவாதம் பேசுவது அர்த்தமற்றது எனவும், ஜாழ்ப்பாண தரையமைப்பு தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய தரையமைப்பு அல்ல என்றும் தெரிவிக்கும் அவர், ஜாழ்ப்பாணத்து கிணற்று நீரின் அடர்த்தி அதிகமாக இருப்பதை அங்குள்ள கிணற்று நீரை குடிப்பவர்கள் உணர்வார்கள் எனவும் தெரிவித்தார். ஜாழ்ப்பாண கிணற்று நீரில் நைட்ரஜன் அளவு அதிகம் இருப்பதையும், தற்போது இட நெருக்கடி காரணமாக கிணற்றுக்கும் மலசலக்கூடத்துக்கும் உள்ள நெருக்கடி காரணமாக மலசலக்கூட கழிவுகள் கிணற்று நீரோடு கலப்பதன் ஆபத்தை காலஞ்சென்ற பேராசிரியர் நடராஜா சிவராஜா தன்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளில் பதிவு செய்துள்ளார். இதன் காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் நீரால் ஏற்படும் நோய்கள் அதிகரித்துள்ளதும் ஜாழ் மருத்துவர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சில மரணங்களும் இதன் காரணமாக ஏற்படுகின்றது. இது தொடர்பான சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் இதன் பாரதூரமான நிலை வெளிவரும் என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளுக்கு உதவுகின்ற போது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கின்றனர். ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்களும் தங்கள் பொது நன்மை கருதி செலுத்தும் பணம் சரியான முறையில் செல்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பில் லண்டன் கற்பக விநாயகர் ஆலயம் தனது கருத்தை வெளிப்படுத்தினால் அதனை பதிவு செய்ய தேசம் நேற்று தயாராக உள்ளது. IPC பாஸ்கரனின் தடாலடி அறிவிப்பும் அரசியலுக்கான நகர்வும். என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன் என அழைப்பு விடுக்கின்றார் IPC பாஸ்கரன். ஜக்கச்சியில் இயங்கும் ரீச்சாவில் கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலை, வெல்டிங் வேலை, மேசன் வேலை போன்ற வேலைகளுக்கு ஆட்கள் தேவை என்று கூறும் பாஸ்கரன் மற்றும் டேட்டோ குத்தவும் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று குறிப்பிடுகிறார். ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி வளர்க்கவும், வாகனங்கள் ஓடவும், உணவகத்தில் வேலை, தீம் பார்க்கில் இருக்கின்ற விளையாட்டு இயந்திரங்கள் இயக்கும் மேசின் ஆபரேட்டர்கள் என பல்வேறுபட்ட வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுவதாக காணொலி வெளியிட்டுள்ளார். அத்துடன் பல கவர்ச்சிகரமான சம்பள கொடுப்பனவுகளையும் அறிவித்துள்ளார். அதில் முக்கியமானது, நேர்மையாக 5 வருடங்கள் தன்னிடம் வேலை செய்தால் 2 பரப்பு காணியில் வீடு கட்டி தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். தூர இடங்களில் இருந்து வருபவர்களுக்கு ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் தங்கும் விடுதியுடன் 3 நேர உணவுடன் வேலை கொடுப்பேன் என்கின்றார்.
அத்துடன் ஏற்கனவே 110 பேர் ரீச்சாவில் தங்கியிருந்து வேலை செய்கின்றார்கள் என்றும் ரீச்சாவில் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரவாதம் அளிக்கின்றார். முக்கியமாக விசேட தேவைகள் உடையவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் என்றும் கூறுகிறார் பாஸ்கரன். கந்தையா பாஸ்கரனின் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்றாலும் அவர் தொழிலாளர் நலன்புரி சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று தொழிற்சங்கவாதிகள் கூறுகின்றனர். குறைந்த சம்பளத்தில் கூடிய வேலை வாங்கல், தொழிலாளர்களின் விடுமுறை மற்றும் ஓய்வு நேரம், உடல் உள்ள சுகாதாரம், பணிச்சுமை, மேலதிக வேலைக்கான படி மற்றும் பாதுகாப்பு போன்ற விடயங்களில் தொழிலாளர் சட்டங்களில் குறிப்பிடப்படும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் சமூக சேவையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த விடயத்தில் வடமாகாண ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி பிரதேச சபை போன்றனவும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். ஐபிசி பாஸ்கரின் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அவரது வடமாகாண முதலமைச்சர் கனவை சாத்தியமாக்குமா என்பதை எதிர்வரும் காலம் பதில் சொல்லும். வடக்கில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. இருக்கின்ற வேலைகளை செய்வதற்கு இளைஞர் மற்றும் யுவதிகள் தயாராகவும் இல்லை. ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வரும் உதவிகளையே தமது வாழ்வாதாரமாக எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். மறுபுறம் தாங்களும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமையால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தும் நேபாளத்தில் இருந்தும் வந்து வேலை செய்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்கும் உணவகங்களில், தங்கும் விடுதிகளில் இந்நிலைமையை காணக்கூடியதாக உள்ளது. உண்டியல் குலுக்கி வாழாமல் உழைத்து வாழும் எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பு சமூகத்தின் தலையாய கடமையாகும். 5 வாரங்கள் கூட தாக்குப்பிடிக்காத NBP அமைச்சர்கள் மௌனம் கலைத்த NBP அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை, நேர்காணல்களை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது என சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை அயராது உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன் என அமைச்சர் நலிந்த ஜேதிச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜேதிச, புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து 5 வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது. கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறு அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்கள் இன்றி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிகளுக்கு இந்நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த 5 வருட கால பகுதியில் நாட்டை முன்னேற்றாமல் ஏனைய அரசாங்கத்தை போல வேறு ஏதேனும் விடயங்கள் மேற்கொள்ள முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கத்தால் முன்னேறி செல்வது எளிதான விடயம் எனினும் நாடு ஒருபோதும் முன்னேறாது. நாம் அடித்தளத்தில் இருந்து மேல் எழுந்து கொண்டிருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரபா ருபான் செல்வத் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும். எனினும் சட்டத்தில் பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் நாங்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளை தொடர முடியாது. பிரதி அமைச்சர் பிரபா ருபான் செல்வத் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை அவசியமாகிறது. ஆனால் அச்செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு முழுமையாக முடிந்திருக்கவில்லை. அத்தோடு அவ்விடயம் நகைச்சுவையாக மாறியுள்ளது. ஆகவேதான் அந்த ஏற்பாடுகளை திருத்தியமைத்து பழைய முறையிலேயே தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனம் முதற்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தல்களை மீள அதன் அதிகாரங்களுடன் இயங்க வைப்பது குறித்து உறுதியளித்து வருகின்றனர். தமிழர்கள் போராடி பெற்ற மாகாண சபை முறையை ஒருபோதும் நம்ம தடுக்கப் போவதில்லை எனவும் மாகாண சபை அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரங்களை தமிழர்களுக்கு வழங்க தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமையும் கவனிக்கத்தக்கது. AI தொழில்நுட்ப தாக்கத்துடன் 2025 முதல் ஜென்பீட்டா எனும் புதிய தலைமுறை. 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜென்பீட்டா எனும் புதிய தலைமுறை உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025 ஆண்டு முதல் 2039 ஆண்டு வரை பிறப்பவர்கள் ஜென்பீட்டா என அழைக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த தலைமுறையினர் பெரும்பாலும் ஜென் ஆல்பா மற்றும் ஜென் சச்களின் வாரிசுகளாக இருப்பார்கள். மேலும் 2035 உலக மக்கள் தொகையில் 16% பேர் ஜென்பீட்டா தலைமுறையாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கடந்த 2010 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட ஆல்பா தலைமுறையினர் என்றும், அடுத்த 2025 ஆண்டு முதல் 2039 ஆண்டு வரை பிறக்கும் குழந்தைகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தாக்கமுடைய பீட்டா தலைமுறையினராக பிறப்பார்கள் என்றும் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த சமூக ஆய்வாளர் மெக்கிண்டில் கூறியுள்ளார். மேலும் இவர்கள் ஜென்பீட்டா என்று அழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
179 பேரை பலியெடுத்த விமான விபத்து. போஜிங் மீது வழக்கும் குற்றச்சாட்டுகள். தென்கொரியாவில் JGAR நிறுவனத்துக்கு சொந்தமான போஜிங் 737-800 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானத்தில் தரையிறக்கத்தின் போது ஏற்பட்ட இயந்திர கோளாறு விபத்துக்கு காரணம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து தென்கொரியாவுக்கு விமானம் திரும்பிய வேளை தென்கொரியாவின் ஜெஜோலா மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி அங்கிருந்த பாதுகாப்பு வேலியுடன் வேகமாக மோதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது விமானத்தில் பயணித்த 175 பயணிகள், 4 விமான பணியாளர்கள் உள்ளிட்ட 179 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 பணியாளர்கள் மாத்திரம் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். போஜிங் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளாவது முதல் தடவையல்ல. 2010ஆம் ஆண்டு மே மாதத்தில் இந்தியாவின் மங்களூர் விமான நிலையத்தில் ஒரு போஜிங் 737-800 ஓடுபாதையை தாண்டி சென்றதால் அதில் பயணம் செய்த 166 பேரில் 158 பேர் உயிரிழந்தனர். 2013இல் சான் பிரான்சிஸ்கோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது போஜிங் 777-200 விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 187 பேர் காயமடைந்தனர். 2018இல் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இருந்து புறப்பட்ட போஜிங் 737 மேக்ஸ் ரக விமானம் ஜாவா கடலில் விழுந்து அதில் இருந்த 189 பேர் உயிரிழந்தனர். 2019இல் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸின் போஜிங் 737 மேக்ஸ் ரக விமானம் எத்தியோப்பியாவின் பிஷப்டு அருகே விபத்துக்குள்ளானதில் 157 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம், சீனா மற்றும் இந்தியா போஜிங் 737 மேக்ஸ் ரக விமானங்களை தமது வான் எல்லையில் பறப்பதற்கு தற்காலிக தடை விதித்திருந்தன. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஸ்தான்புல் அருகே போஜிங் 737-800 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் பயணித்த 183 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். 2022இல் சீனாவின் குவாங்சி பகுதியில் போஜிங் 737-800 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 132 பேர் கொல்லப்பட்டனர். போஜிங் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2023இல் 11 விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 8 சம்பவங்கள் தரையிறக்கத்தின் போது பதிவாகியுள்ளன. இவற்றின் போது எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என போஜிங் நிறுவனம் தெரிவித்திருந்தது. 2024 ஜனவரியில் அலாஸ்கா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போஜிங் 737 மேக்ஸ் 9 ரக விமானம் ஒன்றின் அவசர வெளியேற்றத்துக்கான கதவு நடுவானில் தூக்கி எறியப்பட்டு விமானம் அமெரிக்காவில் உள்ள போர்ட்லேண்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து போஜிங் மேக்ஸ் ரக விமானங்கள் பறப்பதற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதித்தது. போஜிங் விமானங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களின் குறைபாடே விபத்துகளுக்கு காரணம் என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் மற்றொரு விபத்தும் பதிவாகியுள்ளமை போஜிங் நிறுவனத்தின் மீது கடும் அதிருப்தியை பயணிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் மீண்டும் இரத்த ஆறுவோடு இடமளிக்க மாட்டோம். இனவாதத்தை யார் தூண்டினாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. இன மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, இன மத பிரச்சனைகளை ஊதிப்பெருக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறுவோடு இடமளிக்க மாட்டோம் எனவும் வேரூன்றி இருந்த தேசிய இன பிரச்சனை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு மற்றும் தெற்கு இடையான உறவு அருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதேவேளை அந்த நிலைமை மீண்டும் பெற இடமளியோம் எனவும் புதிய அரசமைப்பின் ஊடாக தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி மேலும் குறிப்பிட்டார். போர்க்குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படைகளின் தளபதியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா ஓய்வு. வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே ஓய்வு பெறும் நிலையில் இலங்கை ராணுவத்தின் 25வது தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ பதவியேற்க உள்ளார். மேலும் இலங்கை கடற்படையின் தலைமை அதிகாரியான ரியர் அட்மிரல் காஞ்சன பெனகுல 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இலங்கை கடற்படையின் 26வது தளபதியாக பதவியேற்க உள்ளார். அவர் வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவுக்கு பதிலாக நியமிக்கப்படுவார். இதேவேளை போர்க்குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படைகளின் தளபதியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதான பதவியில் இருந்து இலங்கை ராணுவத்தில் செயலில் உள்ள சேவையில் இருந்தும் ஓய்வு பெற உள்ளார். தமிழ் தேசிய தலைமைகளின் நண்பனாக எப்போதும் அறியப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலத்தை டிசம்பர் 31 வரை நீடித்திருந்தமை கவனிக்கத்தக்கது.